வாக்குத்தத்தம் செய்து அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். இந்த நாளிலே ஏசாயா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேலருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அன்னைக்கு பிறந்த மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஆண்டவர் அந்த ஜனங்களை சீர்படுத்தும்படிக்கு, ஸ்திரப்படுத்தும்படிக்கு, தவிக்க விடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை சேர்த்துக் கொள்ளணும், அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கணும், அவர்களுக்கு ஆதரவு காண்பிக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைத்தார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் 600 ஆண்டுகளுக்கு பிறகு அது நிறைவேறியது. அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அதற்கு முன்பாக நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயம் எல்லாம் போக்கும்படி, உங்கள் இருளை நீக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார். ஆமென். நீங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக, நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய பாவம் நீங்கி பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக, தேவனோடு கூட நீங்க நிறைய பேச வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காகவே கொடுக்கப்பட்டார். அவர் நமக்காகவே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே உற்சாகத்தோடு ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை அழைக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எங்க வாழ்க்கையில எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ வெறுமைகள், எத்தனையோ போராட்டங்கள், இந்த வெறுமையான நேரத்தில் போராட்டம் நிறைந்த உங்க உள்ளத்துல அந்த வெறுமையானதை நிறைவுபடுத்தப்படி அன்றைக்கு வெறும் படங்க சலிச்சு போய் வேதனைப்பட்டு வலைய அலசி கொண்டிருந்த பேதுருவை கண்ணோக்கி பார்த்தவர்